பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த பூமியில் வாழ்கிற நாம் சத்துருக்களுக்கு முன்பாக ஜெயிக்க வேண்டும், வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இதற்காக நாம் ஆண்டவரை நோக்கி, ஏசப்பா, உமக்கு நன்மையானதையும் உமக்கு சித்தமானதையும் உமக்கு பிரியமானதையும் நான் செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நம் ஆண்டவருக்கு சித்தமானதையும் நன்மையானதையும் பிரியமானதையும் செய்தால்தான் இந்த உலகத்தில் நாம் ஆசீர்வாதமாக வாழ முடியும் என்றும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார் என்றும் அறிந்திருக்கிறோம். எனவேதான் நீர் என் கூடவே இரும், என்னை சத்துருவின் கைகளுக்கு விலக்கி பாதுகாத்து ஆசீர்வதியும், உமக்கு நன்மையானதையும் உமக்கு சித்தமானதையும் உமக்கு பிரியமானதையும் நான் செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் எது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்மையும் பிரியமுமாய் சித்தமுமாய் இருக்கிறது என்றால், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிறார். காரணம், நீதிமான் நிமித்தம் பட்டணத்தை அழிப்பதில்லை என்று. சர்வ வல்லமை உள்ள தேவனும் அவருடைய குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதும் ஒருவருக்கொருவர் ஜெபிப்பதுமே பிரதான கட்டளை என்று சொல்லி இருப்பதால் அவ்வாறு பவுல் சொன்னார். இதை கேட்கும் போதே நம்மை வெறுத்தவர்களுக்கும் நமக்கு துன்பம் செய்தவர்களுக்கும் வேதனைப்படுத்தியவர்களுக்கும் வீண் பலி சுமத்தியவர்களுக்கும் ஏமாற்றியவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கும் அதிகாரத்தால் நம்மை நசுக்கியவர்களுக்கும் நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தை நொறுக்கி போட்டவர்களுக்கும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் எப்படி செய்ய முடியும் என்ற எண்ணம் நமக்கு தோன்றலாம். ஆனால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்த நம் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமானதை நலமானதை சித்தமானதை செய்ய வேண்டும் என்றால் அவர் சொல்லியபடியே யாவருக்காகவும் நாம் ஜெபிப்பது நமது கடமை. இப்படி அனுதினமும் நாம் அதிகாலையில் எழுந்து யாவருக்காகவும் நாம் ஜெபித்தோமானால், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தபடி நம்மோடு கூட இருந்து நமக்கு பிரியமானதை செய்து எல்லாவற்றிலும் குறைவின்றி ஆசீர்வாதமாய் வாழச் செய்வார். ஆமென். ஜெபிப்புமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களோடு கூடவே இருக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு பிரியமானதையும் நன்மையானவைகளையும் செய்து தர வேண்டும் என்றும் விரும்புகிற நாங்கள் உம்முடைய விருப்பப்படி உமக்கு சித்தப்படி உமது கட்டளையின்படி வாழக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.